தோல்விங்கிற அந்த ஃபேக்டை ஏத்துக்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இருக்கா, தயக்கம் இருக்கா? அதை எதிர்கொள்வதில் அவருக்கு தயக்கம் இருக்கா? இல்லைங்க, அதாவது ஒரு பேலன்ஸ் திரு எடப்பாடி அவர்களுக்கு 2 விஷயங்களை பேலன்ஸ் பண்ணணும். தன்னுடைய கண்ட்ரோல், கட்சி மேல தான் வைத்துக் கொண்டிருக்கிற கண்ட்ரோலையும், கட்சியினுடைய வளர்ச்சி, தேர்தலில் அதனுடைய வெற்றி வாய்ப்புகள், இது 2யும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்பொழுது நடந்திருக்கிறது ஒரு பெரிய தோல்வி. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து ஒண்ணுக்கு தொடர்பும் இருக்குல்ல. கட்சி கட்டமைப்பை பலமா வச்சிருந்தாதான் தேர்தல் வெற்றி வரும், தேர்தல் வெற்றி வந்தாதான் கட்சி கட்டமைப்பை பலமாவும் வச்சுக்க முடியும். நிச்சயமா. இப்போ நான் வந்து வேற யாரையும் நான் ரொம்ப பார்க்க வேண்டாம். அதிமுகவினுடைய இதுக்கு முன்னாடி இருந்த செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டேன். செல்வி ஜெயலலிதாவை கடுமையாக பேசிய எத்தனையோ தலைவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார்களா இல்லையா? ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் சேர்க்கப்பட்டார்கள். அதானே? எது? ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் சேர்க்கப்பட்டார்கள். எஸ், தலைமையை ஏற்று அவர்கள் வந்து மீண்டும் கட்சியில் இணைந்தார்கள். நாங்களே தலைமையா இருப்போம், இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து தலைமையா இருப்போம், இல்ல நீங்க தலைமையா இருக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சனை தலைமைக்கு இல்லைங்க. இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களோ இல்ல அவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோ, நாங்கள் நான் தலைவரானால்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியுங்கிற மாதிரி சொல்லலையே. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் உடைச்சே பேசலாம். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகனா என்ன? அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு யார் தலைமை? உடைச்சே பேசுங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க? இல்லைங்க, அதாவது ஒரு காலகட்டத்துல, நான் சொல்றது ரொம்ப நாள் முன்னாடி கூட கிடையாது, ஒரு ஓராண்டுக்கு முன்பு அதிமுக தரப்பில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி ரெடியா இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. அப்பொழுது இவர் தலைவராகணும்னு பிடிவாதம் பிடித்தார். ஆதரவும் இல்லை கட்சியில. அது தலைவராகணும்னு ஆசைப்பட்டதுனால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் நடந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். இப்பொழுது திரு எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்று தான் செயல்படுவேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டால் நிச்சயமாக திரு எடப்பாடிக்கு ஒரு பிரஷர் வந்துடும். ஏங்க, அவர் தான் ஏதோ ஒண்ணு நடந்தது, இப்போ அவர் திரும்பி வராரு, ஏன் வந்து வேண்டாங்கிறீங்க? இல்லையே, அப்படி சொல்லல. அப்படி ஓபிஎஸ் சொல்லலையே. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு அந்த சிஸ்டத்துக்குள்ளதானே இருக்கணும்னு விருப்பம். அந்த சிஸ்டத்துல ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அது அவருக்கும் தெரியணும். இப்ப என்ன இஷ்யூ, அதிமுக வலுப்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தார்கள் என்றால் யாராவது விட்டு கொடுத்துதானே ஆகணும். இல்ல, நம்பர் ஒன்றது இபிஎஸ்க்கு, நம்பர் 2ன்றது ஓபிஎஸ்க்கு, நம்பர் 3, 4 வந்து மத்தவங்க பிரிச்சுக்கலான்றீங்க. இந்த ஃபார்முலா தான் ஓராண்டுக்கு முன்பு பேசப்பட்டு அதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் நடந்த. அது எதனால ஏற்றுக்கொள்ளவில்லை? பாஜகவினால் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நிச்சயமாக அவருக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்ஷனை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஸோ இன்றைய சூழல்ல என்ன, இப்ப எல்லாரும் இணையணுங்கிறது, நீங்க 2 விஷயம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனி கட்சியை பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க திரு டிடிவி தினகரனையும் திருமதி சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் ஓட கிளப் பண்றது, அப்படி எல்லாம் ஒரே பிராக்கெட்ல போடுறதுங்கிறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய அணியும் அவருடைய ஆதரவாளர்களும் அவர்கள் வந்து அதிமுகல இணைவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயம் நீங்க திரு டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமாக அவர் தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. 2019 தோல்வி, 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப குறைந்த அளவில் சதவீதம் வாக்கு வித்தியாசம், 24 1% வாக்கு வித்தியாசம் கூடி இருக்கு. 2026 நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. ப்ரோக்ரஸ் இருக்குன்னு அவர் பாக்குறாரு. இல்ல கார்த்திகேயன், அதாவது 2026 எந்த அடிப்படையில் அவர் கூறுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. இந்த தேர்தலினுடைய பாடம்
இந்த பாடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் தான். இது ஒண்ணும் பெரிய அவரே ஒத்துக்கிறாரு, பாடமும் படிப்பினையும் கொடுத்திருக்கு இந்த தேர்தல், அவரே ஒத்துக்கிறாரு. இல்லைங்க, ஆனா இந்த பாடம் இதுதான் வரப்போகிறது முடிவு என்று தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு கூட தெரியாமல் இல்லை, எல்லோருக்கும் தெரிந்தது இதுதானே முடிவுன்னு. யாராவது சொன்னாங்களா 36-37 சீட்டு கம்மியா திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா? இல்லையே. சோ இது இது திமுக கூட்டணி விட்டுட்டு போயிடுவாங்களா 2026க்குள்ள? போமாட்டாங்கல்ல, போமாட்டாங்க. அது எல்லோருக்கும் தெரிந்தது. திமுக தனியா தேர்தலில் போட்டியிடாது. அவர்களுக்கு இந்த வலுவான கூட்டணி, அது காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள், அவங்க 200 பிளஸ்னு இப்பவே இலக்கு வேற நிர்ணயிச்சாச்சு. இல்ல அதெல்லாம் ஒரு தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதிமுகவுக்கு தனித்து போட்டியிட்டு திமுகவுடன் மோத முடியும். ஆனால் திமுக கூட்டணியோட அதிமுக தனித்து போட்டியிட்டு மோதக்கூடிய நிலைமையில் இன்று இல்லை. அன்று ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதால் செய்ய முடிந்தது, வெற்றிகரமாக செய்தார் 2014, அதுக்கு பிறகு 2016. ஆனால் இன்றைய பலவீனம் அடைந்திருக்கிற அதிமுக, திரு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை திமுக கூட்டணியில் போட்டியிடும் போது அவர்களை பெரும்பாலான இடங்களில் வீழ்த்துவதற்கான அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், வோட் பேங்க் குறைந்தபட்சம் ஓபிஎஸ்-ஐயாவது அகாமடேட் பண்ணிக்கணும்ன்றீங்க அவங்க அணியின். இல்ல இவென்ச்சுவலா நான் சொல்றது அவங்க கூட்டணிக்கு போனாதாங்க ஜெயிக்க முடியும். அடுத்த தேர்தல்ல கூட ஒரு வலுவான கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது உங்க சைடுல ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும், இல்லாட்டி ஒரு சூப்பர் கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கணும். செல்வி ஜெயலலிதா இருந்ததுனால அது சாத்தியம். அவங்க இல்லாம, கூட்டணியும் இல்லாம நீங்க போய் ஒரு வலுவான கூட்டணியை எதிர்க்கு நீங்க மோதினீங்கன்னா என்ன ரிசல்ட் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு. சரி.